அப்படி தாண்டா போவேன். இங்கே நில். போகாத கேள். விடுங்க, நான் போகணும். இது சரியில்ல. உங்களுக்கு என்ன? அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. ஈஸ்வரி கடந்துட்டு துடிக்குதுங்க. இவ கூட்டிட்டு போய் இவ காப்பாத்தினா நல்ல பேர் எடுத்துருவாளே, முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் தமிழ்ச்செல்வி எனக்கு மேடம் கூட்டு வர சொல்லிட்டாங்க, 100% நான் காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சேதுவுமே சொல்றாங்க. இப்ப ஒரு கஷ்டப்பட்டு வேணுக்குள்ள கொண்டு போயில ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கு. ஐயோ ஐயோ பாருங்க பாருங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு அந்த டாக்டர் என்ன பண்றாங்க, சார் சாரி சார் அவங்களுக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு ஐயோ அப்படின்னு அழுகுறாங்க. ஏண்டி உன்னாலதாண்டி அங்க இருந்து இப்ப வெளில மாத்துனதுனாலதான். ஏம்மா அதெல்லாம் இல்ல அங்கேயே அப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு அந்த டாக்டர் அம்மா சொல்றாங்க. இல்ல இல்ல இவனாலதான் அப்படின்னு சொல்ல ஸ்ட்ரெச்சர்ல இருக்கு ஏத்த போகையில அப்படி சொல்லவும் தமிழ்ச்செல்வி என்ன பண்றாங்க, இல்ல தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. ஐசு 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நெஞ்ச பிடிச்சு அப்படியே அமுக்கு அமுக்குன்னு அமுக்குறாங்க. அப்படியே கையை போட்டு தேய்க்கிறாங்க, காலை போட்டு தேய்க்கிறாங்க, அமுக்கு அமுக்கு அமுக்குனோன்னு அப்படின்னு கொஞ்சோன்னு பொறையேறுதுங்க. ஐயோ உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. சாவித்திரி, தாமரை எல்லாருமே, ஐயோ தமிழ் உயிர் இருக்குமா உயிர் இருக்கு. எல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷப்படுதுங்க. ஒரு நிமிஷம் சீக்கிரம் சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க வேன்ல ஏத்துங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் அலறி அடிச்சுட்டு தமிழ்ச்செல்வி படிக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அவளுக்கு கூட்டி போறாங்க. உங்க புள்ளைய உங்க ஐஸ்வர்யா உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என் பொறுப்பு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு உள்ளார போறாங்க. ஏய் என் புள்ள மட்டும் உயிரோட வரலைன்னு வச்சுக்கயேன், வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாம் பேச தயார் இல்ல அப்படின்னு போறாங்க. சின்னம்மா இருங்க சின்னம்மா அப்படின்னு சேதுவும் தடுத்துடுறாரு. உள்ளார போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சில பல வைத்தியங்கள் அந்த வண்டு கடிக்கு அதுக்கு இதுக்குன்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இதை மாத்து மருந்தை கொடுத்து அந்த ரத்தத்துல கலந்ததை முறிச்சு விட்டுறாங்க. அந்த ரத்தம் சீரா பாஞ்சோன்னா உடல்நிலை சீராகுதுங்க. உடம்புல என்னென்ன என்னென்ன நோய்களுக்கெல்லாம் முதல் காரணம் ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். அது அடப்பட்டாதான் ரத்த குழாய் இதயத்துக்கு போறாலும் சரி, கிட்னிக்கு போறாலும் சரி, மூளைக்கு போறாலும் சரிங்க. ரத்தத்தை நம்ம சீரா வச்சுக்கணும். ரத்தத்தை சீரா வைக்கிறதுக்கு என்ன உணவு வகைகளோ என்னென்ன எக்ஸசைஸோ அதை பண்ணுங்க அன்பான உறவுகளே. நாங்க நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறோம். எங்க அப்பாவுக்கு ஹார்ட் பேஷண்ட் தான். ரத்தம் உறைஞ்சு போயிருக்குன்னு சொன்னதுனால டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நடந்துகிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. இது நல்லதுன்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லாதீங்க. இதை நாங்க அனுபவிச்ச மூலமா சொல்றேங்க. அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. வெளியில வராங்க. தமிழ்ச்செல்வி வரும்போது கொஞ்சோன்னு அவங்களுக்கு அப்படியே கழுத்து வலிக்குதுன்னு லைட்டா குனிஞ்சாங்களா, பாத்தியா தலையை தொங்க போட்டு வந்துட்டா, தலையை தொங்க போட்டு வந்துட்டா, போச்சு என் பிள்ளைய என்னமோ பண்ணிட்டா அப்படின்னு ஈஸ்வரி கத்த. சின்னம்மா சும்மா இருங்க. ராஜாங்கமும் கத்துறாரு. ஈஸ்வரி நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னுட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி நிமிந்து டாக்டர் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க, உங்க பொண்ணு பொழைச்சுக்கிட்டா. பொழைச்சிட்டாளா, இந்த தமிழ்ச்செல்வி பொழைக்க வச்சுட்டாளேன்னு ஒரு காண்டு. இருந்தாலும் என் பிள்ளை பொழைச்சிட்டா. தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொல்லாம எங்கடி போற அப்படின்னு அப்பதான் சொல்ல, நான் ஐஸ்வர்யா பார்க்கணும். ஆனா எல்லாரும் இங்க தமிழ்ச்செல்விக்கு தான் நன்றி சொல்றாங்க. உள்ளார போய் பாக்குறாங்க. கண்ணு முழிச்சிருக்கு. ஆண்டி மாமா அப்படின்னு எல்லாரையும் பார்க்க, உயிரை காப்பாத்துனது வேற யாரும் இல்லடி தமிழ்ச்செல்வி அப்படின்னு எல்லாரும் சொல்ல அப்படியே ரொம்ப சந்தோஷமா கையெடுத்து நன்றி சொல்லுது. தமிழும் என் பிள்ளைய நீ காப்பாத்துன எல்லாரும் நன்றி சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றீங்க, என் பேத்தியை பார்த்து ரொம்ப பேசினீங்களடி அப்படின்னு ஈஸ்வரியை பார்க்க, இங்க சாவித்திரியும் தாமரையும், ஆமா தமிழ்ச்செல்வி நல்ல பிள்ளைதான், பாவம் பாத்தியா எவ்வளவு எதிரியா இருந்தாலும் எதிரியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அப்படிப்பட்டவ எப்படி அன்னைக்கு பொய் பேசியிருப்பா. எனக்கு என்னமோ சாமி கருப்பு சொன்ன மாதிரி அவ வந்து தப்பான பழிய ஏத்துக்கிட்டு இருக்கான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சாவித்திரி சொல்ல ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகுது. மதனி எதுக்கு எதை முடிச்சு போறீங்க, என்ன எதுக்கு எதை, எவ்வளவு உயிருக்கு போராடி நீங்க மாட்டேன்னு சொல்லியும் அவளை போன உயிரை அமுக்கி கொண்டாந்துருக்கா. அவளுக்கு நான் நன்றி சொல்றதை விட்டுட்டு நீங்க என்ன அப்படின்னு சொல்ல, இங்க பாரியா சேது தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லவ. நம்ம மந்த கருப்பு சொல்லியிருக்காரு, பெரிய மந்த சொல்லியிருக்கு தமிழ்ச்செல்வி செய்யாத தப்ப ஏத்துக்கிட்டு இருக்கான்னு இப்ப புரிஞ்சுக்கோ அப்படிங்கல. அப்பதான் பாக்குறாங்க. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க ராஜாங்கவும். ஐஸ்வர்யா என்ன பண்ணுது, மாமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இரு இரு எதா இருந்தா அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நல்லா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டிச்சார்ஜும் பண்ணிடுறாங்க. வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வெளியில வராங்க. டிச்சார்ஜ் இன்னைக்கு கார்ல ஏத்தையில தமிழ்ச்செல்வி நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. மாமா நான் கிளம்புறேன் மாமா தமிழ் அப்படிங்கிறாரு. எப்படியோமா என் பிள்ளைய உயிரை காப்பாத்தி கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி பேச அவங்க அப்பா அம்மாவும் ஐஸ்வர்யா அப்பா அம்மாவும், இந்த பிள்ளை என்ன பண்ணுது, அப்பா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, என்னடி நீங்க எப்படி இங்க நேரடியா வந்துட்டீங்களா, ஆமாடி அப்படிங்கிறாங்க. பேக் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பேக்கோட நம்ம ஊருக்கு போலாம் வாமா அப்படிங்கிறாங்க. வாப்பா ஐஸ்வர்யா கூப்பிட, ஏய் எங்க போற அப்படிங்கல. ஆமா இனிமே நாங்க இருக்க எனக்கு மனசு வரல, எனக்கு உறுத்துது. ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ ஏதோ உளர போறாளோ அப்படின்ட்டு. ஐசே ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு தடுக்க, நீங்க சும்மா இருங்க ஆண்டி அப்படின்ட்டு தமிழ் கைய பிடிச்சு என்ன மன்னிச்சிரு ஐசு, என்ன மன்னிச்சிரு தமிழ் அப்படின்ட்டு கால்ல விழுகுறாங்க. என்ன ஏன் ஏன் அப்படிங்கல. இல்ல நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் மாமா. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அன்னைக்கு குரலை மாத்தி பேசினது தமிழ்ச்செல்வி இல்ல. ஏய் சும்மா இரு அப்படின்னு மறுபடியும் தடுக்க, நீ உன் உடம்ப பாத்துக்கணும், வீட்டுக்கு வா போகலாம். சும்மா இருங்க ஆண்டி அப்படின்ட்டு, நான் தான் உங்க மேல உள்ள ஆசையில இப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து அழுகுறாங்க. அப்படியே இடி மின்னல் டான்னு வெட்டுது.
எவ்வளவு ஈஸியா மன்னிப்பு கேட்கிற. ச்சே! இப்படிப்பட்டவளா நீ? அப்படின்னு சேது கத்துறாங்க. பரவால்ல மாமா. நீங்க என்ன இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். தெரிஞ்சாலும் நான் ஏன் உண்மைய சொன்னேன்னா, இப்ப என் மனசுல பாரமே போயிருச்சு. ஒரு நல்ல ஜீவனுக்காக நான் உண்மைய ஒத்துக்கிட்டேன்னு. நான் வாழணும்னா விருப்பம் இல்ல. நான் எங்க அப்பா அம்மாவோட போறேன் அப்படின்னு பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி பாக்குறாங்க. இங்க பாருங்க. என்ன இருந்தாலும் சரி, நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி. ஆனா இந்த பாவத்த நானு என்ன அப்படியே இது நேத்து மட்டும் நீ சொல்லியிருந்தீங்கன்னா, உங்கள என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். ஆனா இன்னைக்கு என்னால பண்ண முடியல. ஏன்னா என் புள்ள உசுர காப்பாத்திருக்கீங்க. அதனால உங்கள நான் மன்னிச்சு விட்டு போனா பொழச்சு போன்னு விட்டுட்டு போறேன். நீங்க உங்க புருஷன் கூட வாழ்ற வழிய பாருங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு தமிழ் போக, இங்கிட்டு ஐஸ்வர்யா முடியாது மாமா. என்னால இங்க எனக்கு குற்ற உணர்வு தாங்க முடியல. இப்ப சொல்லுங்க, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். என்னோட நீங்க வாழவா முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்போ தமிழ் மேல நான் இவ்ளோ பெரிய பழிய போட்டுருக்கேன். தமிழு அப்படின்னு பின்னாடி போறாரு. இவங்க பேக்க தூக்கிட்டு ஐஸ்வர்யா கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.